ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை விலாக். இது வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி மார்னிங் எடுத்த விலாகுங்க. மோஸ்ட் ஆஃப் த டேஸ் எனக்கு இந்த ஏர்லி மார்னிங் 5 o'clockலாம் ஸ்டார்ட் ஆகிடுங்க. யூஸ்வலாக போன இயர்லாம் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு வாங்கின கலர் பாக்ஸில் போட்டு பத்திரமா பேக் பண்ணி வச்சு அடுத்த பொங்கலுக்கு தாங்க ஓப்பன் பண்ணி என்னென்ன கலர்ஸ் இருக்கோ அதை பார்த்துட்டு இல்லாத கலர்ஸு அந்த இயருக்கு வாங்கிக்குவோம். நீங்களும் இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இயர் என்ன பண்ணிட்டோன்னா அந்த கலர்ஸ்லாம் ஏதாவது ஸ்பெஷல் டே வந்துச்சுன்னா ஒயிட் மாவில் கோலம் போடுறதுக்கு பதிலாக கொஞ்சம் கலர் கொடுத்துட்றதுங்க. கலர் கொடுக்கலான்னு மட்டும்தாங்க நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு வந்து ஃப்ளாக் ரிலேட்டடாகவே கலர் கிடச்சிச்சு. அப்படியே நேஷ்னல் பேர்ட் பீகாக்கும் வரைஞ்சாச்சு. கோலம் போட்டு முடித்ததுக்கப்புறமா 6 o'clock வரைக்கும் வாக்கிங் போயிடுறதுங்க. இது வந்து ஒரு 1 month ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இடையில ஏதாவது ஒரு கேப் விழுந்துச்சுன்னா அது ஒரு 2 months போகாமல் விட்டுறது. இந்த டைம் கண்டிப்பாக இதை வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணுன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க? வாக்கிங் இல்லைனா யோகா, எக்ஸசைஸ் இந்த மாதிரி என்ன ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏர்லி மார்னிங் இந்த மாதிரி அமைதியான சுச்சுவேஷனில் வாக்கிங் போயிட்டு வர்றது ரொம்ப நம்மளுக்கு அன்றைக்கி ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சிக்ஸ் o'clock கிட்ட ஆக போகுதுங்க. அவ்வளோதான், வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். எங்கள் ஊரில் முதல் நாள் நைட்டு பார்த்திங்கன்னா நல்ல மழை பெஞ்சிச்சு. மழை பெய்யும் போதெல்லாம் வீட்டில் கிடைக்கிற பக்கெட்டெல்லாம் கொண்டு போய் இந்த மாதிரி மழை தண்ணியை சேவ் பண்ணி வச்சுக்கிறதுங்க. இந்த மழை தண்ணியை யூஸ் பண்ணி நம்ம சாமி பாத்திரம் விளக்கணும்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதே மாதிரி வீடு மாப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாலும் நல்லா ஃப்ளோர் பளிச்சுன்னு ஆகுங்க. அதுபோல் இந்த தண்ணி சுத்தமான தாழ்வாரத்துலேருந்து கொட்டுச்சுனாலும் இல்லைன்னா டேரெக்டாகவே மழை தண்ணியை பிடிச்சி வச்சிங்கன்னா அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு குடித்தா செம டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் பூரி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. அன்றைக்கி பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சாச்சுங்க. இன்றைக்கி கனிஷ்காவுக்கு மட்டும் ஸ்கூல் இருக்குது. அவள் ஸ்போர்ட்ஸ் டேயில் March 1 இருக்கனால ஈவினிங் 4 o'clock வரைக்குமே அவளுக்கு ஸ்கூல் இருக்குது. அவள் லன்ச் எடுத்துகிட்டு போகணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரிக்கு மாவு பிசைஞ்சாச்சுங்க. அவளுக்கு வந்து நூடுல்ஸ் தான் செஞ்சு லன்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும். அப்படின்னா இது வந்து ஒரு மில்லட் நூடுல்ஸுங்க. அதை தான் செஞ்சிட்ருக்கா வரகுல. அவளுக்கு பிடிச்ச இந்த நூடுல்ஸ்னால் அவளே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுங்க. பூரிக்கு நாங்கள் எப்போவுமே உருளைக்கிழங்கு மசாலா தான் செய்வோம். எப்போயாச்சும் சன்னா மசாலா செய்வோங்க. நீங்கள் பூரிக்கு என்ன காம்பினேஷனில் சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி லஞ்சுக்கு பீக்கங்காய் குழம்பு தாங்க செஞ்சிட்ருக்கேன். மார்னிங்கே செஞ்சு வச்சுருவேன். எப்போவுமே மார்னிங் செஞ்சு வச்சுட்டா குக்கிங் ஒர்க் முடிஞ்சிடும். மித்த ஒர்க்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் வீட்டில். கனிஷ்காக்கும் தஞ்சிக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு ரெண்டுக்குமே நூடுல்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. கனிஷ்கா ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறமா எங்களுக்கு நான் பூரி சுட்டு எடுத்துக்கிட்டேங்க. பூரிக்கே மாவு பிசையும் போது 2 டேபிள் ஸ்பூன் ரவா சேர்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு பூரி சுட்டு எடுத்து வச்சதுக்கப்புறமும் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குங்க புஷ்ஷுன்னு.
காலையில் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 11:30க்கு மேலே வந்துட்டு பாபா கோயிலுக்கு போகலாம், ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு கிளம்பிகிட்ருக்கேங்க. 12 மணிக்கு மேலே தான் கோயிலில் பூஜை ஆரம்பிக்கும். பூஜையெல்லாம் பார்த்துட்டு சாமி தரிசனம்லாம் முடிச்சதுக்கப்புறம் அங்கேயே அன்னதானம் கொடுக்குறாங்க. சாப்பாடு சாம்பார், ரசம், பொரியல் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. சாப்பாடு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அங்கேயே சாப்பிட்டாச்சு. கோயிலுக்கு போயிட்டு வர வழியில் ரொம்ப நாளாக கிச்சனில் அடுப்புக்கிட்ட வைக்கிற மாதிரி ஸ்டாண்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேங்க. நம்ம சமைக்க இந்த ப்ரீமிக்ஸ் பொடி அந்த பொடின்னு நம்ம ஏதோ ஒன்று செஞ்சு வைக்க பாட்டில் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்லாமல் போயிடுதுங்க. அதான் அந்த ஸ்டாண்டை பார்த்து அன்றைக்கி வாங்கிட்டு வந்தாச்சு. அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா கிளைமேட்டு செமையாக இருந்துச்சுங்க. கொஞ்ச நாளாகவே பகலில் நல்ல வெயில், ஈவினிங்க்கு மேலே மழை பெய்யுதுங்க எங்கள் ஏரியாவிலலாம். இந்த டீ ப்ரெட்டு எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு. அடுத்த நாள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த அப்பக்கோவத்தலை சட்னி தாங்க பண்ணியிருந்தோம். இந்த சட்னி பண்ணுறது ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு, பச்சை மிளகாய் 4 ஆட் பண்ணிவிட்டு, கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. அப்புறம் தலையை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரே நிமிஷத்தில் தலை நல்லா சுருங்கி வந்துடுங்க. அவ்வளோதான். இதில் தேங்காய், புளி, உப்பு வச்சுட்டு அரைச்சிக்கலாம். இதுதாங்க அப்பக்கோவத்தலை கொடி. இதை திருப்பியும் கொண்டு போய் நட்டு வச்சா திருப்பி தலைஞ்சிக்கும். அதான் போய் நட்டு வைக்க போகிறோம். குட்டீஸ்க்கு மாமா பொண்ணு கல்யாணத்துக்காக இன்னும் ஒரு செட்டு எடுக்க வேண்டியது இருந்ததுங்க. அது வந்து துணியை எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எம்யூ டெக்ஸ்டைல்ஸ் எல்ஜிபி நகரில் இருக்குங்க. இங்கே சில்க் மெட்டீரியல் நல்லா கிடைக்கும்ன்ட்டு அங்கே போய் எடுத்துகிட்டு வரலான்ட்டு போயிருந்தோங்க. இந்த மெட்டீரியல்லாம் பார்த்திங்கன்னா 1 மீட்டர் 175 ரூபாங்க. இது வந்து குட்டீஸ்க்கு பாவாடை சட்டையாகவும் தைச்சிக்கலாம். லாங் ஃப்ராக்கு நம்ம வந்து மெட்டீரியலில் காம்பினேஷனாக யோக் பாட்டுக்கு ஒரு கலர், கீழே வந்து ஸ்கர்ட் பாட்டுக்கு ஒரு கலர் யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்புறம் இவங்கக்கிட்ட ஸ்லஃப் சில்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சாரீ வெரைட்டிஸும் பெஸ்ட்டு ப்ரைஸில் இவங்க கொடுத்துட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பட்டு சாரீ மாதிரியே இருக்குது. இதோட ப்ரைஸ் 2500 ரேஞ்சில் இருக்குதுங்க. சாரியோட கலர் காம்பினேஷனும் நல்லாயிருக்கு. இதுலேயே இவங்க ரெட் கலர் வித் க்ரீன் வச்சுருந்தாங்கங்க. அடுத்து இவங்க காட்டன் சாரீஸும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ப்ரைஸ் 600லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இவங்கக்கிட்ட செமி டசர் சில்க், அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சி சாரீஸும் வச்சுருக்காங்க. எங்களுக்குமே இந்த சாரீ கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுங்க. நானும் நந்தினியும் ஆளுக்கு ஒன்று பிக் பண்ணிட்டு வந்துட்டோம். குட்டீஸ்க்கும் அந்த ஸ்டிச் பண்ணுறதுக்கான மெட்டீரியலும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோங்க. இவங்க சுடிதார் மெட்டீரியலும் வச்சுருக்காங்க. மெட்டீரியல் பார்த்திங்கன்னா பத்திக் காட்டன். ப்ரைஸ் வந்து 850ங்க இந்த பத்திக் காட்டன் சுடி மெட்டீரியல். இந்த ஷாப் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரூரில் இருக்கவங்களுக்கு சென்னை சில்க்ஸ் ரோடு தெரியுங்க. அதில் போனோன்னா கடைசியில் எல்ஜிபி நகர் லாஸ்ட்டில் இந்த எம்யூ டெக்ஸ்டைல் ஷாப் இருக்குங்க. கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கு இங்கே இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிடிக்கும். நைட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட பெஸ்ட்டு ப்ரைஸில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பத்திக் நைட்டிஸ். ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகிறதே 280 ருபீஸ் தாங்க. கலெக்ஷன்ஸும் நிறையா வச்சுருக்காங்கங்க. இந்த சுடிக்கட் மாடல் பார்த்திங்கன்னா
ப்ரைஸ் வந்து 320 ஸ்டார்ட் ஆகுதுங்க. நாங்கள் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு குட்டீஸ் ரொம்ப பசிக்குதுன்னாங்க, அதனால ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்கி கொடுக்கலான்ட்டு ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோங்க நானும் நந்தினியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. குட்டீஸ் ரொம்ப நாளாகவே இந்த லிச்சி ஃப்ரூட் கேட்டுட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு போகிற வழியில் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. இந்த விலாக் இதோட முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.